தமிழ் மக்களுக்கு வணக்கம். என்னப்பா ஸ்டாலின், எப்பவுமே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு சைடு வாங்கிக்கிட்டே பேசுவேன். உன்னை ஓரம் கட்டாங்களேன்னு கேட்ட உடனே உனக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துச்சு போல இருக்கு. உன் குடும்பத்துக்கே வராதே கூச்சம், நாச்சம், வெக்கம், மானம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. உனக்கு ஏன் வந்துச்சு? சரி, இப்போ நின்றுக்கிட்டே போஸ் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க. சரி, இப்போ உனக்காக நாங்கள் இந்த சோஃபா வாங்கி வச்சுருக்கோமே, அது என்ன பண்ணுறது? உன்ன மாதிரி ஏதாவது திருட்டு பணத்தில் வாங்கி இருந்தாலும் பரவாயில்ல, குஷன் சோஃபாலாம் வச்சுக்கலாம். எங்களுக்கு கிடச்சது இந்த கட்ட சோஃபா. அது அந்த ஓரமாக இருந்தது, அதை தூக்கி இங்கே போட்டு உன்ன மாதிரியே பேசலான்னு பார்த்தா அதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டியே. சரி, நீ நின்றுட்டே பேசுகிற, என்னால் நின்றுட்டுலாம் பேச முடியாது, நீ அதுக்கெல்லாம் வருத்தம் கிடையாது. அதனால இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொதுவா நான் பிறந்த நாளை பெரிய அளவில் ஆடம்பரமா ஆர்ப்பாட்ட விழாவா கொண்டாடுறது இல்லை. அதாவது நாங்கள் நீ எல்லாம் ஏன் பிறக்கிற, நீ எல்லாம் ஏன் பிறக்கணும், நீ எல்லாம் பிறந்து என்ன பயன் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக கருணாநிதியால் வாழ்க்கையில் எதையுமே உருப்படியாக செய்ய முடியாது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய அடையாளமே நீ. பிறந்ததை கொண்டாடுறதுக்கு வேறு நாங்கள் ஆவலாக இருக்கோம்னு நீயா நினச்சிப்பியா? அது எப்படி என்னுடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம் என்று என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு நான் சொன்னாலும் கூட, நான் அது வேண்டுகோளாக வைத்தாலும் கூட, ஏன் இந்த அறிவு கருணாநிதி உன் பிள்ளைக்கு கொண்டாடினாங்களே, அந்த பேட்டை ரவுடி சேகர் பாபுலேருந்து ஆரம்பித்து அந்த மாசு சார் வரைக்கும் எல்லாம் கொண்டாடினானுங்களே, அவன் பிறந்த நாளுக்கு அப்புறம் 6 மாதம் வரைக்கும் கொண்டாடினானுங்களே, என்னமோ அவன் பெரிய அப்படியே வீர தீர செயல் செஞ்சுட்டா மாதிரி கொண்டாடினானுங்களே. ஆஃப்டர் ஆல் சின்னது தானே இவனுக்கு கொண்டாடினானுங்களே. அப்போ எங்கே போச்சு உன் புத்தி? அங்கே போய் சொல்ல வேண்டியது தானே, ஏன்பா கொண்டாடுறீங்க, இந்த மாதிரிலாம் கொண்டாடாதீங்கப்பா, என் பிறந்தநாளே கொண்டாட வேண்டாம்னு நான் சொல்கிறேன். இவன் பிறந்தநாளை எதுக்கு நீ கொண்டாடுற? நானாவது 50 வருஷம் சீட்டை தைச்சேன், அவன் ஒன்றுத்தையும் பிடுங்கல, அவனுக்கு போய் எதுக்கு கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்க உன்னால ஏன் முடியல? இதே நாடகத்தை நீ சட்டமன்றத்துலையும் பண்ணியா இல்லையா? என்னையோரும் புகழாதீர்கள், என்னையோரும் புகழாதீர்கள் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு உதவாக்கிற அந்த உதவாநிதியை புகழறதுக்கு அத்தனை அமைச்சர் லைன் கட்டி நின்னானுங்களே, அதையெல்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தியே. ஏன் கேட்டுக்கிட்டு இருந்த? ஏன் இந்த அல்ப புத்தி உன் குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏவா இது? அல்ப புத்தி, உங்கள் பெருமையை நீங்களே பேசிக்கிட்டு அப்படியே நீ உன் பையனை பாராட்டுறதும் உன் பையன் உன்னை பாராட்டுறதும், 2 பேரும் எப்படிப்பட்ட அயோக்கிய தனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றது நீயே வாக்குமூலம், உன் பிள்ளையாண்டானே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. 4 பேரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு போனீங்களாம். நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறது அது ஒன்று தானே. அதுக்கு முன்னால் உடனே கேள்வி வேற கேட்டானோ, என்னென்ன நீ கேள்வி கேட்டியான் உன் பிள்ளைய, என்னப்பா இதுவும் நீ தான் தயாரிக்கிறியா, அதுவும் நீ தான் தயாரிக்கிற, என்னமோ இவன் பெரிய அப்படியே நாகிரெட்டி செட்டியார், இல்லை நாகிரெட்டி இல்லை பெரிய ஏவிஎம் செட்டியார், இவன் அப்படியே தயாரிப்பு நிறுவனமாக படங்களை எல்லாம் தயாரித்து அந்த படங்களை தன்னுடைய சொத்தை எல்லாம், அதுவும் உழைத்து சம்பாதிச்ச சொத்து, உன் குடும்பத்தில் ஏன் உழைச்சிருக்கான் என்ன, அந்த சொத்தையெல்லாம் அப்படியே விற்று படம் தயாரித்து ரிஸ்க் எடுத்து என்னமோ வந்தா மாதிரி. நீ ஆட்சி அதிகாரத்தில் இருக்க, உங்கள் அப்பா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தான்றதுனால எல்லாரையும் மிரட்டி அதையும் பாதி பேரை காலி பண்ணீங்க. ஏன்னா அப்படியா எடுக்கப்பட்ட ஒரு இதை வச்சு நீ தான் தயாரிக்கிறியாப்பா, நீ தான் தயாரிக்கிறியாப்பா அப்படின்னு அப்படியே அதில் வேற உனக்கு ஒரு பெருமை. இதெல்லாம் பெருமைப்படுத்துக்கு நீ வெக்கப்படணும் சென்றாயின். சரி, அதெல்லாம் உன் குடும்பத்துக்கே கிடையாது, அதை விட்டுரு. திரும்பி அதுதான் வரேன், வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் உன் குடும்பத்துக்கு எங்கே இருக்க போகுது? அதனால அதை விட்டுருவோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாடு தன்னுடைய உயிர் பிரச்சனையான மொழி போரையும் தன்னுடைய உரிமை பிரச்சனையான தொகுதி மறுசீரமைப்பையும் எதிர்கொண்டிருக்கு. இதனுடைய உண்மையான நோக்கத்தை நீங்க மக்களிடம் கொண்டு சேர்க்க கேட்டுக்கிறேன். அதான் கோலம் போட்டு பிரிச்சுட்டியே போராடி. மும்மொழி போர், என்ன போர், என்ன போராடிட்ட நீ? முதல்ல உனக்கெல்லாம் தளபதிங்க எவன் பேரை வச்சான்றது எனக்கு புரியல. நீ எல்லாம் எப்படி தளபதியான? அதான் அந்த அம்மா சட்டமன்றத்திலே உன்னை வச்சு கிழிச்சாங்க. என்ன, படைக்கு முன்னால் நிற்பவன் தான் தளபதி, நீ ஏன் தளபதியா? நீ உங்கள் அப்பனை கைது பண்ணும்போது துண்டக்கான துணியை காணும் ஊரை விட்டு ஓடினவன் தானே நீ எப்படி தளபதியாக முடியும்? இப்போ நீ மொழிப்போர் அப்படின்னு உன்னால் முடிஞ்சதை பேசு, உன்னால் முடியாத பற்றிலாம் நீ ஏன் பேசுகிற? உன்னால் முடிஞ்சது என்ன அப்படின்னா, அந்த மோட்டார் சைக்கிள், அதாவது மோட்டர் வைத்த சைக்கிளை மிதிக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுக்குறது என்ன, அப்புறம் டீ கடையில் போய் உட்காந்து அந்த டீயை, அதுவும் உன் வீட்டிலேருந்து பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்ட அந்த டீயை உறிஞ்சி குடிக்கிறது, இதெல்லாம் தான் உன்னால் முடிஞ்ச விஷயம். நீ எல்லாம் ஏன் இதை பற்றி பேசுகிற? 2024 வரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனையே ஏன் இப்போ கலப்புறாங்க? அப்போ நீயும் டெல்லியும் பேசி வச்சு போடுற செட்டிங் நாடகம் தான் இது. இதை நாங்கள் நம்பணுமா? இதற்கு நீங்கள் ஒத்துழைத்து நீங்கள் இதற்காக துணை நின்று நான் ஏன் நிற்கணும்? அது உங்கூட நாங்கள் ஏன் நிற்கணும்? உங்கூட எல்லாம் நிற்கிற அளவுக்கான பரிதாபக்குரிய நிலைக்கு நாங்கள் வருவோமா என்றால் கண்டிப்பாக இல்லை. அடுத்து தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்ம மாநிலத்தோட சுயமரியாதை, சமூக நீதி, நம்ம சமூக நல திட்டங்களை பெரிதும் பாதிக்கும். இதை நீங்க மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் மாநிலம் காக்க எழுந்து நிற்க வேண்டும். இந்தியாவுக்கே வழிகாட்டியா நாம போராட்டத்தை தொடங்கணும். எப்போ வந்தது? குழுவை அமைச்சாதானே நீ பிரச்சனையும் கிளப்பணும். அவன் குழுவே அமைக்கிறதுக்கு முன்னாடி நீயே பிரச்சனையை எப்படி கிளப்புற? அவன் 2026க்கு அப்புறம் தான் அந்த குழுவே அமைக்க போறான், அந்த பிரச்சனையே வரப்போகுது. 2026ல் நீ தான் எதிர்கட்சியாகவே இருக்க போகிறது இல்லையா? நீ தான் திரும்பி சைக்கிள் ஓட்ட போக வேண்டியதுதான். தனியாக தான் நீ ஊட்டிக்கு போகணும், கூட உங்கள் வீட்டம்மா வேணா கூப்பிட்டு போ. மற்றபடி நீ ஆட்டத்திலே கிடையாது 2026ல்.
அதுக்கப்புறம் தானே நீ வந்து தொகுதி மறுசீரமைப்புன்ட்டு இந்த தொகுதி மறுசீரமைப்புன்னு வரும்பொழுது தான் இதையெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு முதல்ல தகுதி இருக்கா? பரங்கேறு மலை அப்படின்னு ஒரு தொகுதி இருந்தது சென்னையில், மிகப்பெரிய தொகுதி அது. அந்த பரங்கேறு மலை தொகுதியில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வரக்கூடாது, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதுக்காக ஆலந்தூர், சென்ட் தாமஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிங்க. தொகுதியே மறுசீரமைப்பு அப்படின்றதுல நீங்கள் பிரிச்சிங்க. இந்த மாதிரியான அத்துமீறல்கள்லாம் செயல்பட்ட நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு பற்றிலாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த அவசிய கருணாநிதியே உனக்கு கிடையாது. 2029 இந்த தொகுதி மறுசீரமைப்பு வரப்போகிறதா இல்லையா என்பதனை 2026க்கு அப்புறம் இந்த அரசியல் வானில் முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் முடிவு செய்து கொள்ளும். நீ எதிர்கட்சி வரிசையில் கூட இருக்க போகிறது இல்லை அப்படின்றது தான் நான் திண்ணமாக சொல்கிறேன். அப்படின்ற நிலையில நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? அடுத்து நாம கேட்கறது, மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகளை பிரிக்காதீங்க. நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தென் மாநிலங்களை தண்டிக்காதீங்க. அப்படி நடந்தா அதை தமிழ்நாடும் திமுகவும் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம். என்னப்பா தமிழ்நாடும் திமுகவும்? தமிழ்நாட்டை தான் மொத்த திமுகவும் முழுங்க பாக்குறீங்களே, அப்புறம் என்ன தமிழ்நாடும் திமுகவும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சரி, நீ ஏத்துக்காத, அதான் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லட்டுமே. மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு என்பது இப்பொழுது நடக்கப் போவது இல்லை. இல்லாத ஒரு பிரச்சனையை நீ பூதாகரமாக வளர்ப்பதற்கு காரணம், கொண்டு வருவதற்கான காரணம், உன்னுடைய கட்சிக்கு எதிராக இன்றைக்கு, உன்னுடைய ஆட்சிக்கு எதிராக, உன்னுடைய விடியா ஆட்சிக்கு எதிராக இன்றைக்கு எழுந்திருக்கின்ற அந்த எதிர்ப்பு, மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்ற அந்த எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பை மடைமாற்றம் செய்வதற்கு எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள். நீங்கள் எதை வேணாலும் தின்னுவீங்க. நீங்கள் தின்றதையெல்லாம் நாங்கள் வந்து பட்டியல் கூட போட முடியாது, அச்சில் ஏற்ற முடியாத கூட நீங்கள் தின்னுவீங்க. அது வேற விஷயம். ஏன்னா உங்களுடைய திமுக புத்தி அப்படி. ஆனால் எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய உண்மையான வாழ்வாதார உயிர் பிரச்சனைன்னு நீ சொல்கிற இல்லையா, இங்கே உயிர் பிரச்சனை என்ன தெரியுமா? இல்லாத ஒரு மும்மொழி கொள்கை பிரச்சனை கிடையாது. இங்கே உயிர் பிரச்சனை என்ன தெரியுமா? இங்கே இல்லாத ஒரு தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை கிடையாது. இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்ன தெரியுமா? உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா? சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கிறது, சந்தி சிரிக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், தொடர்ந்து இந்த போதை மருந்து விற்பனை குறித்து பேசக்கூடிய நபர்கள் குறித்த தகவல்கள், யார் குறித்து அவர்கள் புகாரை கொடுக்கிறார்களோ அவர்களிடமே அந்த புகார்கள் குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள். இது உன்னுடைய மகன் சேப்பாக்கத்தில் வந்து அவனுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு 200 அடி தொலைவில் ஒரு தனுஷ் என்கிற ஒரு இளைஞனுக்கு அந்த கொடூர செயல் ஏற்பட்டிருக்கிறது. அவன் உயிரிழந்திருக்கிறான். அடுத்து திருக்கழுகுன்றத்தில் அதிமுகவை சேர்ந்த கட்சி பொறுப்பாளர் அவர் வந்து தட்டி கேட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் வெட்டி சாய்க்கப்பட்டார். அது குறித்து கேள்வி எழுப்புவதற்காக சென்ற அந்த போராட்டம் நடத்த வேண்டும், போராட்டம் நடத்துவது என்பது அடிப்படை உரிமை. அவ்வாறு போராட்டம் நடத்த வேண்டும் என்று சென்ற அந்த இருந்த அந்த கட்சி உறுப்பினர்களை மாவட்ட செயலாளர் உட்பட தரதரன்னு இழுத்துட்டு போகிறாங்க உங்கள் போலீஸு, கைது பண்ணுறாங்க. அங்கே அந்த பெண், அதிமுகவுடைய பெண் உறுப்பினர், அவங்க கோஷம் போட்டாங்கன்ற ஒரே காரணத்திற்காக அவங்களையும் இழுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் தான் அடிப்படை பிரச்சனை. ஏற்கனவே நான் சொன்னது போல தான், தொழிலாளர்களிலிருந்து ஆரம்பித்து, இங்கே அரசு ஊழியர்களிலிருந்து ஆரம்பித்து, விவசாயிகளிலிருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் இங்கே போராட்டத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு எதிராக கிளம்பி இருக்கிறார்கள். அதையெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்கு இந்த நாடகத்தை நீ ஆடிக்கிட்டு இருக்க. உனக்கு செட்டப் நாடகத்திற்கு உனக்கு ஒரு ஆளுநர்னு ஒரு டுபாகூர் ஒன்று கிடச்சிருக்கான். அதுக்கப்புறம் உனக்கு வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவோட உனக்கு வந்து ஒரு கள்ள தொடர்பு. இதை வைத்துக்கொண்டு நீ வந்து கரை சேர்ந்து விடலாம். 2026 மணப்பால் குடிச்சிக்கிட்டு இருக்க. அப்படியே இரு, உங்கள் அப்பனும் அப்படி தான் இருந்தாப்புல 2011. அதனால் நீ இப்படியே இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று சொல்லி முடிச்சிடுறேன், உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துலாம் சொல்ல முடியாது, சரியா? நீ, உன் குடும்பம், என்ன உன்னுடைய கும்பல் இதெல்லாம் நாசமாக போகணும் அப்படின்றது தான் என்னுடைய வாழ்த்து, சரியா? நீ வாழ்த்துன்னு எடுத்துக்க, சாபம்னு எடுத்துக்க, உனக்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.